சென்னை கோயம்பேட்டிலிருந்து மதுரவாயலுக்கு செல்லும் பூந்தமல்லி நெடுஞ்சாலை மழையால் சேதமடைந்து குண்டும் குழியுமாக காட்சியளிக்கிறது. மேடும் பள்ளமுமாக இருக்கக்கூடிய சாலையில் வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்தோடு வாகனங்களை ஓட்டி செல்கிறார்கள். தகவல்களை வழங்குவதற்காக இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் ராஜேஷ். வணக்கம். தமிழகத்தில் இந்த வடகிழக்கு பருவமழை பெய்ய துவங்கியதிலிருந்தே சென்னையில் குறிப்பாக சாலைகளுடைய நிலை எப்படி இருக்கிறது, அதனுடைய தரம் எப்படி இருக்குது அப்படின்றத ஒவ்வொரு நாளும் நியூஸ் தமிழ் காட்சிப்படுத்திட்டு வருது. இப்போ நீங்கள் இருக்கக்கூடிய பகுதிகளில் அங்கே எவ்வளவு மோசமடைந்து இருக்கிறது, மக்கள் என்ன சொல்கிறாங்க? வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்கு ஆளாகி இருக்கிறார்கள். தற்போது நாம் இருக்கக்கூடிய பகுதி மதுரவாயல், அதாவது சென்னை கோயம்பேட்டிலிருந்து பூந்தமல்லி வரை செல்லக்கூடிய சாலையின் நிலை இப்படித்தான் இருக்கிறது. பல கிலோமீட்டர் தூரத்திற்கு குண்டும் குழியுமாக சாலைகள் இருக்கின்றது. எந்த இடத்தில் எவ்வளவு பெரிய பள்ளம் இருக்குமோ என்று அச்சத்தோடு உயிரை கையில் பிடித்துக் கொண்டு பயணிக்கக்கூடிய நிலைதான் இருப்பதாக வாகன ஓட்டிகள் தெரிவிக்கிறார்கள். கார்கள் பரவாயில்லை, இருசக்கர வாகனங்கள் அதுல பயணிப்போர் மிகுந்த பயத்துடன் பயணிக்கக்கூடிய நிலைதான் இந்த பூந்தமல்லி நெடுஞ்சாலையில இருக்கின்றது. கோயம்பேடு, மதுரவாயல், அதே போல எம்ஜிஆர் கல்லூரியை சுற்றி இருக்கக்கூடிய அந்த பைபாஸ், ரவுண்டானா உள்ளிட்ட பகுதிகளில் மிகுந்த சேதம் ஏற்பட்டிருக்கின்றது. ஏற்கனவே பள்ளம் வீடாக இருந்த நிலையில் தற்போது வடகிழக்கு பருவமழை தொடர்ந்து கடந்த 3 தினங்களாக பெய்து வரக்கூடிய நிலையில் இந்த பள்ளங்கள் ஏற்கனவே இருக்கக்கூடிய சேதங்கள் இன்னும் அதிகரித்திருக்கின்றது. இதன் காரணமாக வாகன ஓட்டிகள் மிகுந்த சிரமத்தோடு பயணிக்கிறார்கள். சென்னையை பொறுத்தவரையிலே வெளியூர் செல்லக்கூடிய சாலைகளிலே இது மிக மிக முக்கியமான சாலை. ஏனென்றால் இந்த வழியாகத்தான் காஞ்சிபுரம், அதே போல பெங்களூரு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளுக்கு செல்லக்கூடிய ஒரு முக்கிய சாலையாக இது இருக்கின்றது. குறிப்பாக காலை நேரங்களிலும் இரவு நேரங்களிலும் கோயம்பேட்டிற்கு காய்கறிகளை பல்வேறு மாவட்டங்களிலிருந்து கொண்டு வருவது, அதே போல சென்னை மற்றும் புறநகர் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய பல்வேறு வியாபாரிகள் இங்கிருந்துதான் காய்கறிகளை வாங்கி கொண்டு செல்லக்கூடிய ஒரு மிக மிக முக்கியமான சாலையாக இது இருக்கின்றது. லாரிகள், பேருந்துகள், கார்கள், இருசக்கர வாகனங்கள் என்று பல வகையான வாகனங்கள் பயணிக்கக்கூடிய சாலை இது. ஏற்கனவே அந்த பறக்கும் மேம்பாலம் கட்டுவதற்காக இங்கு பல ஆண்டுகளாக அந்த திட்டம் கிடப்பிலேயே இருக்கின்றது. அதனால் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவது ஒரு புறம் என்று சொன்னால், மழை காலங்களில் குண்டும் கூடியமாக இருக்கக்கூடிய இந்த சாலையால் மிகுந்த சிரமத்தோடு வாகன ஓட்டிகள் செல்லும் நிலை ஏற்பட்டிருக்கிறது. திரையில் தற்போதே நீங்கள் பார்க்கலாம், வாகன ஓட்டிகள் எவ்வளவு கவனத்தோடு மெதுவாக செல்கிறார்கள். ஆனாலும் கூட அந்த வாகனங்கள் எப்படி தடுமாறி கீழே விழக்கூடிய ஒரு நிலை இருக்கின்றது என்று பார்க்கிறோம். பல பேர் காலையிலிருந்து இந்த பகுதியில் ஆங்காங்கே தடுக்கி கீழே விழுந்ததாக சொல்கிறார்கள். தொடர்ந்து மிகுந்த அச்சத்துடனே செல்லக்கூடிய நிலை இருக்கின்றது. குறிப்பாக இரவு நேரங்களில் மழை பெய்து விட்டால் சாலை சமதளத்தில் இருப்பது போல காட்சி அளிக்கிறது. ஆனால் சற்று வேகமாக சென்றால் கூட பள்ளத்தில் விழுந்து நிலை தடுமாறி கீழே விழக்கூடிய ஒரு மோசமான நிலை இருப்பதாக வாகன ஓட்டிகள் தங்களுடைய அச்சத்தை வெளிப்படுத்துகிறார்கள். எனவே தமிழக அரசு விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் வாகன ஓட்டிகளுடைய கோரிக்கையாக இருக்கிறது. பல தகவல்களுக்கு நன்றி ராஜேஷ்.